கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா உடனே குலா கொடுத்துடலாம் இல்லைன்னா தலா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்ல உடனே முடிவெடுத்துறோம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். அவ்விருவரிடையே பிளவு ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினால் அவன் குடும்பத்தின் சார்பில் ஒரு நபரையும் அவள் குடும்பத்தின் சார்பில் ஒரு நபரையும் அனுப்புங்கள். அவ்விருவரும் நல்லிணக்கத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் அறிந்தவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நிறைய குடும்பத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு கோர்ட்டு கேஸு தலாக்கு குலா ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து இந்த மாதிரி எல்லாம் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் நம்ம நிறைய தேடுறோம். அந்த மாதிரி இல்லாம அல்லாவையும் ரசூலையும் நம்ம பின்பற்றக்கூடியவர்களா இருக்கோம். அதனால அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல சொல்ற மாதிரி சமாதானமாகறதுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒரு நபரும் நம்ம வீட்டுல இருந்து ஒரு நபரும் பேசி பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒன்று சேர்க்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.